அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஜோதிட தலைப்பு என்ன அப்படின்னா, முதலீட்டில் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். முதலீட்டில் யாருக்கு வெற்றி கிடைக்கும், இதுதான். சிலர்லாம் முதலீடு பண்ணுவாங்க, தொட்டது தொடங்கும், போட்ட இடத்துல எல்லாம் 1க்கு 2 நாளாக அப்படியே பெருகிக்கிட்டே இருக்கும். ஆனால் சில பேர்த்துக்கு எந்த இடத்துல போய் ஒரு விஷயத்தில் இறங்குறீங்களோ, முதலீடு பண்ணுறீங்களோ, அங்கே நஷ்டம் மட்டுமே கிடைக்கும். இதற்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது வெற்றிக்கும் தோல்விக்கும் உண்டான ஒரு அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக லாபம் வருது அப்படின்னா அதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? சரியான நேரத்தில் ஒரு இடத்துலையோ ஒரு ஷேர்லேயோ ஒரு விஷயத்தில் நீங்கள் முதலீடு பண்ணணும். டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பேனிக்கில் விற்கிறது சரியா, ஒரு பேனிக்கில் பை பண்ணுறது அது மாதிரி கூடாது. எந்த ஒரு முதலீடாக இருந்தாலும் ரிசர்ச் பண்ணி முதலீடு செய்கிறது நல்லது. ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். பொதுவாகவே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே சூட் ஆகாது. சில பேர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸ் பெட்டராக இருக்கும். சில பேர்த்துக்கு ஜாபுக்கு போயிட்டு அதில் வரக்கூடிய பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கும். ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் யாரோ கொடுக்குற ஒரு அட்வைஸ் அவங்களுக்கு வெல்த்தை பில்ட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். இல்லை அப்படின்னா தோல்விகள், அதாவது லாஸ் ஆகுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஜாதக ரீதியாக எந்த பாவங்கள் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாங்க. 2ஆம் இடம் என்பது சேமிப்பு சரியா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் அதை வச்சு செலவு பண்ணிவிட்டு சேமிக்கக்கூடிய விஷயங்களை 2ஆம் இடம் சொல்லும். 5ஆம் இடம் என்பது ஸ்பெக்குலேஷன், இன்வெஸ்ட்மெண்ட், இந்த விஷயங்களை பார்த்துக்கும். 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. 11ஆம் இடம் என்பது நம்ம செய்யக்கூடிய முதலீட்டின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபத்தை குறிக்கக்கூடியது. அப்போது ஒருத்தருக்கு 5, 2, 9, 11 இந்த பாவங்கள் ஓரளவுக்கு நன்றாக இருக்க வேண்டும். சரி, இப்போ பாவங்களை பார்த்துட்டோம். கிரகங்களில் எது பலமாக இருக்கணும் அப்படின்னா, குரு பலமாக இருந்தது அப்படின்னா சரியான முடிவுகளை அவர் எடுப்பார். குரு நீசமாக இருந்தால் அடுத்தவங்க சொல் பேச்சு கேட்டு அடுத்தவங்க இதில் பண்ண சொன்னாங்க, அப்படி போகுனாங்க, இப்படி போகுனாங்க, லாபம் வந்துடும், 2 மடங்கு 4 மடங்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னு போட்டு எழுந்துருவார். சுக்கிரன் பலமாக இருந்தாலும் வசதி வாய்ப்புகள் தேடி வரும். புதன் பலமாக இருந்தால் ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சு கணக்கு போட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுவார். சூரியன் பலமாக இருந்தால் லீடர்ஷிப் குவாலிட்டியோட ரிஸ்க்கும் எடுப்பார். இவர் 10 பேர்த்துக்கு சொல்லித் தருவார் சரிங்களா, என்ன பண்ணுனா எப்படி வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது இவர் சொல்லித் தருவார். எல்லாத்தையும் விட சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். அப்போ தான் ஒரு விஷயத்தை அந்த விஷயத்தில் போய் ஒரு டிசிஷன் மேக்கிங்கோ, இல்லை அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதோ, இல்லை அடுத்தவங்க சொல்கிற அறிவுரைகளை ஃபில்டர் பண்ணி பார்க்குறதோ அவருக்கு முடியும். அடுத்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நம்ம 5ஆம் இடம் அப்படிங்கிறது எப்படி யூஸ் ஆகுதுன்னா, கமிஷன் மூலமாக வருமானம் வரக்கூடியதுன்னு சொன்னாலும் அங்கே ஷேர் மார்க்கெட்டுங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த 5ஆம் இடம் வைத்து கொண்டு இருக்கிறது. 5ஆம் அதிபதி நல்லா இருந்தது, 5ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா அவங்க ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். புதன் ராகு இணைவானது ஏதோ ஒரு விதத்தில் 5ஆம் அதிபதியோட தொடர்பில் இருந்ததுன்னா ஷேர் மார்க்கெட் மூலமாக அதீத லாபத்தினை அவர்கள் பெற முடியும். 11ஆம் இடமானது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அவங்க லட்சக்கணக்கில், ஏன் சில நேரங்களில் கோடிக்கணக்கில் கூட இந்த ஷேர் மார்க்கெட்டில் அவர்கள் சம்பாதிப்பார்கள். இணைவுகளை பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் நல்ல இணைவில் இருந்தது அப்படின்னா உங்களுடைய முதலீடுகள் மல்டிப்ளை ஆகும். 2ஆம் அதிபதியும் 11ஆம் இடமும் தொடர்பு இருந்ததுன்னா பணம் ஓரளவுக்கு நல்ல ஒரு டிசிப்ளினாக அவர் இன்வெஸ்ட் பண்ணி அதில் அதிகரிக்க வைத்துக் கொள்வார். 9ஆம் இடமும் 11ஆம் இடமும் தொடர்பு இருந்ததுன்னா அதிர்ஷ்டத்தின் மூலமாக அவர் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக குரு 5ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துலையோ இருந்தது அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் அவர் தன்னுடைய பணத்தினை அதிகரிக்க செய்து கொள்வார் அப்படின்னு சொல்லலாம். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக ஒரு ரூல் சொல்லணும் அப்படின்னா, புதன் 2ஆம் பாவத்திலேயோ 5ஆம் பாவத்திலேயோ இருந்ததுன்னா உழைக்காமல் வரக்கூடிய வருமானம் என்பது அவருக்கு அதிகமாக இருக்கும். அதில் ஒன்று முதலீடு அப்படின்னு சொல்லிடலாம். சரி, இப்போ லாஸ் வராமல் இருக்கிறதுக்கு முதலீடுலேயோ ஷேர் மார்க்கெட்லேயோ லாஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா 12ஆம் பாவமும் அவருக்கு நன்றாக இருக்க வேண்டும். 12ஆம் பாவம் உச்சமாக நல்ல ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் இவர்கிட்ட தான் அட்வைஸ் கேட்கணும், எப்படி தோல்விகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு. ஏன்னா இவர் நிறைய தோல்விகள்லேருந்து மீண்டு வந்தவராக இருப்பார்.
சந்திரன் வீக்காக இருந்ததுன்னா எமோஷ்னல் டிசிஷன் எடுத்துருவார். ராகு ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அதிகமாக ரிஸ்க் எடுப்பார். சனியும் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா, சனி நல்லபடியாக இருந்ததுன்னா அந்த குரோத் ஆனது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். இந்த சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்குது, 5ஆம் இடத்தோட 5ஆம் அதிபதியோட தொடர்பில் இருக்குது அப்படின்னா, இவர்கள் செய்யக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு குயிக் ப்ராஃபிட்டை அவங்க எப்பொழுதுமே எதிர்பார்க்கக்கூடாது. சரிங்களா? இது வரைக்கும் நம்ம முதலீடு சார்ந்த வகையில் சில ஜோதிட துணுக்குகளை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கீங்களா? இந்த விதிகள் உங்களுக்கு பொருந்தி வருகிறதா? லாபமா நஷ்டமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ஜோதிடம் சார்ந்த துணுக்குகள் உங்களுக்கு பதிவிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மேலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த குரூப் லிங்க்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னுடைய குழு தான். அதில் ஜோதிட ரீதியான கருத்துக்களை நான் பதிவு பண்ணிகிட்ருக்கேன். மேலும் உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.